ரெட்மியோட என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மொபைலான Redmi 10A ஒரு வழியா கடைசியாக லான்ச் பண்ணிட்டாங்க. 2020 தான் Redmi 9A லான்ச் பண்ணாங்க. 2021 Redmi 10A வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தோம். பட் கடைசி வரைக்குமே லான்ச் பண்ணல. 2022 ஏப்ரல்ல தான் ஃபைனலா இந்த மொபைல் வந்திருக்குது. அப்படி இவ்வளவு நாள் எடுத்து லான்ச் பண்ண இந்த மொபைல் எப்படி இருக்கு? வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். எப்போயும் ரெட்மியோட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மொபைல் மாடல் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்டுக்கு 0.528 இருக்குது, பாடிக்கு 0.791 இருக்குது. ரொம்பவே கம்மியான சார் வேல்யூவில் தான் இந்த மொபைல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் மேலேயே Redmi 10A மொபைல் கொடுத்துருக்காங்க. Redmi 10 மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கிரே கலர், இது போக ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் கலர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு யூசர் மேனுவல், மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. மொபைலோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Redmi 10ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மொபைல் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது, இது கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு LED ஃபிளாஷ் இருக்கு, 13 மெகாபிக்சல் அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் சும்மா டம்மியா ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு 4 கேமரா மாதிரி இருந்தாலும் இங்கே சிங்கிள் கேமரா தான் இருக்குது. அதுக்குள்ளேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. Redmi அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங்கும் கொடுத்துட்டாங்க. ரியர்ல லைட்டா ஒரு grip இருக்கிற மாதிரி டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல போனோம் அப்படினா வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 6.53 இன்ச்ல IPS LCD HD+ டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா 400 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கு, 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. சோ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi 9A மொபைல்ல என்ன டிஸ்ப்ளே இருந்ததோ அதே டிஸ்ப்ளே தான், அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ பெருசா இங்க ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியர்ல 13 மெகாபிக்சல்ல ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்திருக்காங்க. நார்மலா போட்டோ, வீடியோ, போர்ட்ரைட் இது இருக்குது. அதுக்கப்புறமா இங்க ப்ரோ மோட் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. நைட் மோட், ஷார்ட் வீடியோ, டைம் லாப்ஸ், டில்ட் ஷிஃப்ட் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓரளவு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அவுட்டோர்ல அந்த 13 மெகாபிக்சல் எடுக்கும்போது கொஞ்சம் டீசென்ட்டா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் அந்த கலர், சேச்சுரேஷன், ஷார்ப்னஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே டீசென்ட்டான போட்டோஸ் தான் எடுத்துக்க முடியுது. இருந்தாலும் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பிரைஸுக்கு ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பெருசா இந்த கேமரா வந்து குறை சொல்ல முடியாது. சோ நான் கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோ இதுல வீடியோ சாம்பிள்ஸும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps இதில் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுடைய ப்ரோ சீரீஸ்லேயே அவ்வளோதான் கொடுக்குறாங்க. என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் இதோட பெருசாலாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததில் பர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராசஸர்லையுமே எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணல. ஆல்ரெடி Redmi 9A இருந்த அதே MediaTek Helio G25 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வந்து பேசியிருக்கோம். அட்லீஸ்ட் வந்து இவங்க ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணி G35 கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை G70 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்துருக்கலாம். பட் G25 2020 அதை தாண்டா கொடுத்தீங்க, 2022 அதேவே தான் கொடுப்பீங்களா அப்படின்னு நம்மளை கேட்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த மொபைலோட ப்ராசஸர் இருக்குது. ஸோ பெரிய அளவில் இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு ரொம்ப பேசிக்கான யூசேஜ்க்கு இது ஓரளவு ஓகேவா இருக்கும். அடுத்து இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் இந்த மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஏன் Android 11 லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது போக MIUI லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுலமே 12.5 தான் இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 13 வந்து இதில் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Redmi 9A மொபைல தான் அப்படியே இங்கே வந்து Redmi 10A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எப்பயும் கொடுக்குற மாதிரி நிறைய தேவையில்லாத நிறைய ப்ளூடூத் இருக்குது. பட் மேக்ஸிமம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அந்த தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கதா செய்யுது. அப்படியே இந்த மொபைலில் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே டாப்ல ஒரு 3.5mm ஜாக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே வந்து பவர் பட்டன் இருக்கு. பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட், அது கீழே மைக் இருக்கு. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம்மே 4G தான் சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஒரு 4G மொபைல். கடைசி அந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெருசா யூசேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால பேட்டரியும் பெருசா ட்ரெயின் ஆகிறதுக்கு விஷயங்களே கிடையாது. ஸோ பேட்டரி வந்து நல்லாவே நிற்குது. ரொம்ப பேசிக்கான யூசேஜ்க்கு இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் Redmi 9Aக்கும் Redmi 10Aக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரியர் கேஸை வந்து
சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. நம்ம கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. இப்போ இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3+32 4+64 அப்படின்னு. 3+32 8500 ரூபாய்க்கும் 4+64 9500 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்காக வாங்குறீங்க இல்ல வீட்ல அப்பா அம்மாக்காக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்குலாம் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படாது. ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட ஃபோன் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, ரொம்ப பேசிக்கான யூசேஜ்க்கு யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும். இருந்தாலுமே ரெட்மி மொபைலை நிறைய பேர் அந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல வாங்கும்போது ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல மொபைல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் வாங்கினாங்க. Redmi 9Aவும் அதனால தான் மோஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போனா இருக்கு. ஸோ அந்த விதத்திலையும் இந்த மொபைலை இன்னும் ஒரு 1000 ரூபாய் கம்மியா, ஒரு 7500 ரூபாய் இல்ல 7000 ரூபாய்க்கு 2+32 ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ ரெட்மி லான்ச் பண்ணியிருக்க இந்த Redmi 10A பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயிலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.